வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகளிர் தின ஸ்பெஷலுக்காக தளபதி வந்து பெண்களுக்கான 12 வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காரு. அதில் முதல் வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள், முதியோர் பாதுகாப்புக்கு தனி இலக்கு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப் பெண்கள் மேம்பாட்டு திட்டம், அதாவது மகளிர் சுய உதவிக்குழுவில் வந்து 5 லட்சத்துக்கு மேலே 5 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து 100% வந்து மானியம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகளிர் சுய உதவிக்குழுவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், ஒரு குழந்தை பிறக்கும் போதும் அவங்களுக்கு வந்து தங்க மோதிரம் 1 கிராம் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான்காவது பார்த்திங்கன்னா, அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம், இதுதாங்க ஹைலைட்டு. இது என்னன்னு பார்த்திங்கன்னா, வருடத்திற்கு வந்து 6 கேஸ் சிலிண்டர் ஒரு குடும்பத்திற்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஞ்சாவது பார்த்திங்கன்னா, அண்ணன் சீர் திட்டம், இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுசாக பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுதுல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து 1 பவுனில் வந்து தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆறாவது பார்த்திங்கன்னா, வெற்றி பயண திட்டம், இது பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்காங்க. தளபதி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா பஸ்லேயும் போகலாம். கன்னியாகுமரி டு சென்னை ஃபுல்லாக எந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, எல்லா பஸ்லேயும் விலையில்லா பயணம் வந்து தொடரலாம். ஆறாவது பார்த்திங்கன்னா, 0 டார்க் ஸ்பாட்ஸ், எங்கேயுமே வந்து இருட்டாகவே இருக்கக்கூடாது. வில்லேஜ், டவுனு, சிட்டி எங்கேயுமே வந்து இருட்டாகவே இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே வந்து வெளிச்சம் தர வகையில் விளக்குகள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் 0 டார்க் ஸ்பாட் சொல்லியிருக்காரு. எட்டாவது பார்த்திங்கன்னா, மதிப்புமிகு மகளிர் திட்டம், இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகளிர் உதவித்தொகை ஏற்கனவே வந்து திமுக வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதிமுக வந்தால் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் தமிழக வெற்றி கழகம் வந்தால் இந்த 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகளிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 9வது வந்து விலையில்லா சானிட்டரி பேட்ஸ், இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிற வகையில் வந்து வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10வது வந்து பார்த்திங்கன்னா, காமராஜர் கல்வி உதவி திட்டம், இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் பசங்களுக்கு வந்து அவங்களோட பெற்றோரோ இல்லை அவங்கள வந்து வளர்க்குறவங்களுக்கு வந்து ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வந்து 15,000 ரூபாய் உதவித்தொகை வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பொருளாதார உதவி. 11வது பார்த்திங்கன்னா, 0 டாலரன்ஸ் கிரைம்ஸ், ராணி வேலு நாச்சியார் படை, அதாவது பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் 500 வேலு நாச்சியார் படை குழுக்கள் வந்து அமைக்கப்படும். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 2 குழுக்கள் அமைச்சு பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து உறுதி செய்வாங்க. 12வது பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள், பெண்களுக்குன்னா தனி நீதிமன்றங்கள் வந்து சிறப்பாக வைக்கிறேன் அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு. இதில் வந்து உங்களுக்கு எந்த திட்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், பை.